எங்கள் மாவட்டத்துக்கு வந்திருக்கு விஜய் நல்லா இதை பெருமையாக நினைக்கிறோம். எப்படி எதிர்பார்க்குறீங்க? ரொம்ப இதாக நினைக்கிறோம், பெருமையாக நினைக்கிறோம். வெற்றி பெற்றுவாரானே? கண்டிப்பாக வெற்றி பெறுவார். தேர்தலில் வெற்றி பெற்றுவாரா? கண்டிப்பாக. எந்த அளவுக்கு வெற்றி பெறுவார் நினைக்கிறீங்க? 234 தொகுதி வர வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக. இதெல்லாம் ஓட் ஆகாதுன்றாங்க. புரியல. இதெல்லாம் ஓட் ஆகாது. அது கிடையாதுங்க. இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. ஓட் ஆகுமா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. ஓட் ஆகும். கண்டிப்பாக. இப்போ திமுக அதிமுக தாண்டி என்ன பண்ணுவாரு? திமுக அண்ணா திமுக தாண்டி என்ன பண்ணுவாரு நினைக்கிறீங்க? இவரு புதுசாக ஏதாவது ஒரு செய்வார். நம்பிக்கை இருக்கு. நன்றி. ஆனால் விஜய் பார்க்குற தரம் எப்படின்னா இருக்கு சார்? அண்ணனை பார்க்க வந்திருக்கோம். குலசாமியே பார்க்க வந்த மாதிரி வந்திருக்கோம். நாங்கள் எல்லாம் பிள்ளை குட்டிலாம் அங்கே சாப்பிட போயிருக்குதுங்க. எல்லாம் குடும்பமாக கிளம்பி வந்திருக்கோம். ஒரு திருவிழாவை நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுவோம் அந்த மாதிரி தளபதியை பார்க்க வந்திருக்கோம். 2026 மாற்றமில்லாத சக்தியாக உருவாகும். அப்படி வருங்கால முதல்வர் அவருதே, என்றென்றும் முதல்வர் அவருதே, மக்களோட நாயகன், வருங்கால முதல்வர். இதுதாங்க ஓட்டுமாறு. காசு கொடுத்தா கூட்டு வந்திருக்கல, தானாக வந்திருக்கானே, அவன் செலவு பண்ணி வந்திருக்கா. இது ஓட்டா மரம் யார் ஓட்டா மாட்டோம். இப்போ கூட்டினாங்களே 30 விழா, அதான் ஓட்டா மாறு. இதுதான் ஓட்டா மாறு. கொள்கை இல்லாத கூட்டம் அப்படின்றாங்க. என்னங்க கொள்கை இல்லாத கூட்டம்? எதில் கொள்கை இல்லைங்கிறீங்க? அப்போ இவனு கூட கொள்கையாக இருக்காங்களா? என்ன கொள்கையை சொல்லுங்க. சாமியிலேங்கிறானுங்க. அவனு வீட்டில் பூரா சாமி விட்டுருக்கானுங்க. இவனு வேணால் சாமி விட மாட்டானுங்க. வீட்டில் கொண்டாட்டிலேருந்து பூரா உண்டு இருக்கானுங்க. ஜெயிக்கணும்னு என்ன கொள்கை இல்லை. எங்கள்கிட்ட எல்லா கொள்கையும் இருக்குது. மக்களுக்கு நல்லது செய்வோம், பெண்களுக்கு பாதுகாப்பு, அனைவருக்கும் வேலைவாய்ப்பு, தங்க இடம், இதுதான் அனைத்து அஜந்தா, எங்களோட அஜந்தா. எம்ஜிஆரையும் அண்ணாவையும் திடீர்னு கொண்டு வந்தாரு. திடீர்னு ஏன்னா இவங்க மறந்துட்டாங்க. இவங்க கொள்கை நாயகர்கள் எம்ஜிஆரும் அண்ணாந்த அவங்க தூக்கி குப்பையில் ஓட்டானுங்க. நேற்று வந்தோடனே தூக்கி மகுடம் சூட்டிட்டானுங்க. ஆனால் நாங்கள் தூக்கி வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ணா ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து தமிழ்நாடு பேர் வாங்கி கொடுத்தா. அப்படி எம்ஜிஆர் வந்து சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தா. அப்படி இதெல்லாம் நல்ல விஷயங்களை எடுக்கிறதுக்காக நாங்கள் அவங்களை வச்சுருக்கோம். ஓட்டுக்காக தான் பயன்படுத்துகிறாங்க தலைவர் அப்படின்னு சொல்லி. யார் ஓட்டுக்கா? அப்புறம் இவங்க இத்தனை நாள் ஓட்டுக்காக தான் பயன்படுத்தி இருந்தாங்களா? நாங்கள் ஓட்டுக்காக பயன்படுத்தினா அப்போ இவங்க இத்தனை நாள் ஜெயிச்சதை அப்படி தான் பயன்படுத்திருக்காங்களா? நாங்கள் நியாயத்துக்காக பயன்படுத்துகிறோம். அவங்க செஞ்ச நல்லதுக்காக நாங்கள் கூட வச்சுருக்கோம். அவங்க வழியில் போக தப்பு இல்லையே. அவங்க வழியில் போன நல்லது தானே. அவர் வழியில் போய் நாங்கள் எல்லாரும் நல்லது செய்வோம். கட்டாயம் வெற்றி உறுதி. இன்னும் என்றுமே அவர் தான் முதல்வர். 2026 விஜயோட ஆட்சி தான்.